Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் பழைய நெகட்டிவ் ஃபில்மை ஆஸ் அ டிஜிட்டல் ஃபோட்டோவை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபில்மை டார்க்கான ரூமில், அதாவது டார்க்கான ஏரியாவில் நல்ல பியூர் பிரைட்டான ஒயிட் பேக்ரவுண்ட் மேலே காமிச்சா போதும். அது மேலே வைக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது மேலே காமிச்சு நீங்கள் அதை ஆஸ் அ இமேஜாக கேப்சர் பண்ணாலே போதும். ஒன்ஸ் ஆஸ் அ இமேஜாக கேப்சர் பண்ண கையோட ஃபோட்டோஷாப்பில் டைரெக்டாக நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண கையோட பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேப்சர் பண்ணது ஒரு நெகட்டிவ் ஃபில்ம் அப்படிங்கிறதுனால லேயர் 1, அதாவது நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயரை Ctrl+I கொடுத்து கம்ப்ளீட்டாக இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெர்ட் பண்ண கையோட நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. ஸோ இந்த கம்ப்ளீட் கேன்வஸை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ C for crop tool, நமக்கு தேவையான ஏரியாவை மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் இப்போது ஃபைனலாக கொஞ்சம் நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். கர்வ்ஸ். ஸோ கர்வ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு 3 ஐ ட்ராப்பர் இருக்குது. ஸோ பிளாக் பாயிண்ட், கிரே பாயிண்ட் அண்ட் ஒயிட் பாயிண்ட். ஸோ கிரே பாயிண்ட் அந்த ஐ ட்ராப்பரை எடுத்துக்கலாம். ஸோ இமேஜில் நீங்கள் நிறைய ஏரியாஸில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ சில இடத்துல கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அதை நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணலாம், ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லாவே கிடச்சிரும். கொஞ்சம் நம்ம பிரைட்னஸ் இந்த ஏரியாஸை கொஞ்சம் நம்ம பண்ணிட்டோம்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி தேவையோ அதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, என்னுடைய ரிசல்ட்டில் வந்து க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், RGBயில் வந்து க்ரீன் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த க்ரீனை மட்டும் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெட் அதிகமாக இருக்குன்னா ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ளூ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ப்ளூவை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்டு. அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதை ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த ஏரியாஸ் எல்லாமே ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது ஒன்றும் ரிசல்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லேயர் எடுத்துக்கலாம், சப்ஜெக்டோட லேயர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அந்த ஏரியாஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ Ctrl+Z கொடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் இதை பொறுமையாக பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்டு. ஓகே, ஃபைன். ஸோ அவுட்புட் நமக்கு நல்ல குவாலிட்டியாக வேணுங்கிற பட்சத்தில் ஃபில்ம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபில்மை நம்ம கேப்சர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணிட்டோம், நல்ல இமேஜ் குவாலிட்டியில் கேப்சர் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் நமக்கு எதிர்பார்த்ததை விடவே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அண்ட் ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி பிரைட்டான ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் மேலே அந்த ஃபில்மை வச்சிட வேண்டாம். ஸோ அப்போ ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி மொபைலில் இருக்கக்கூடிய மேக்ரோ லென்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.